வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒரு நொடி. மணிவர்மனுடைய டைரக்ஷன்ல தமன்குமார் மற்றும் வேலா ராமமூர்த்தி அவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒரு நொடி. ஒரு நொடி படத்தினுடைய டைரக்டர் மணிவர்மன் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரதீஷ் அண்ட் இது திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சஞ்சய் மாணிக்கம் அண்ட் இது படத்தினுடைய எடிட்டர் குரு சூரியன். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல தமன்குமார், வேலா ராமமூர்த்தி அவர்கள், MS பாஸ்கர், தீபா சங்கர், ஸ்ரீரஞ்சினி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒருத்தர் திடீர்னு காணாம போயிடுறாங்க அண்ட் காணாம போனவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ஒய்ஃப் வராங்க. அண்ட் அதை நோக்கி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கக்கூடிய போலீஸ்க்கு சடனா வேற ஒரு கதை, வேற ஒரு சம்பவம் அதுவும் இன்வெஸ்டிகேஷனுக்கு வருது. அண்ட் ஃபைனலி ரெண்டுத்துக்கான அந்த ஒரு கிரைமையும் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையன்றது படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த திரைப்படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்கக்கூடியவங்க தான் வந்து தமன்குமார். அண்ட் இந்த படத்தினுடைய கதைக்களம் ஆரம்பிக்கிறதே வந்து ஸ்ரீரஞ்சினி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ எப்போமா காணாம போனால் இன்னைக்கு காலையில் தான் அப்படின்றாங்க. என்னங்க அதுக்குள்ளே எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வரீங்க, நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணுங்க வந்துருவாரு அப்படின்லாம் சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு வந்து சந்தேகமாக இருக்காது, அவருக்கு எதுக்காவது ஆகிடுமோன்னு தோணுது. அண்ட் அதனால நீங்கள் தயவு செஞ்சு அவரை வந்து கண்டுபிடிச்சிதாங்க. அண்ட் அவர் போகிறவர் தனியாக போகாமல் நிறையா ஜுவல்ஸ் அந்த மாதிரி, அதாவது இதுவெல்லாம் பொருட்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயும் இருக்கிறாங்க. அண்ட் அதனால யாராவது ஒருத்தர் வந்து இவர் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, எனக்கு ஒருத்தவங்க மேலே சந்தேகம் இருக்குது சொன்னால் தயவு செஞ்சு இந்த கேஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நான் சந்தேகப்படக்கூடிய அந்த ஆளை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி படத்தினுடைய கிரைம் டிபார்ட்மெண்ட் அந்த இன்ஸ்பெக்டராக இருக்கு நடிக்கக்கூடிய தமன்குமார் அவர்கள் கேஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ஓகே இவர் எங்கே போகிறாரு, இவருக்கு யாரெல்லாம் வந்துட்டு பிரச்சனை கொடுக்குறோம், இல்லை யாரெல்லாம் இவங்களுக்கு வேண்டாதவங்க அவங்களெல்லாம் அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னது எங்கே விசாரிச்சு போனாலும் மறுபடியும் கரெக்டாக ஒரு டெட்லைன், ஒரு டெட் எண்டுக்கு போயிடுறாங்க. அந்த டெட் எண்ட்லேருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அப்படி போயிட்டே இருக்குது. எங்கே யாரை பார்த்தாலுமே சந்தேகப்படுறாங்க. கடைசியாக யார் தான் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில் முடியுது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நிறைய கிரைம் த்ரில்லர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வரும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட படங்கள். ஸோ அதுலலாம் வந்து நிறையா அந்த மாதிரியான டிப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து அது இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இல்லை அது மாதிரி கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க கூட சொல்லலாம். யூஸ்வலாக நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குறோன்னாலே இந்த சம்பவத்தை இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யார் மேலேயாவது நம்ம ஒரு சஸ்பெக்ட் மாதிரி வைப்போம். படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த படத்தில் யாருமே நம்பவே முடியாது. ஏன்னா எல்லார் மேலேயும் சந்தேகம் வரும். எல்லாருமே கடைசியாக பார்த்தியா அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான நிரூபிக்கவும் செஞ்சுடுவாங்க. ஸோ அப்போ யார் தான் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு டெட் பாயிண்ட்லேயே இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அன்வேஷிப்பின் கண்டதும் அந்த டொமினோ தாமஸ்னுடைய மலையாள திரைப்படத்தில் எப்படி 2 கேஸ் எடுத்து அவங்க சால்வ் பண்ணுறாங்களோ அதே போல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கேஸை காட்டுறாங்க. ஸோ ஒரு கேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக இன்னொரு கேஸ்க்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து அந்த கேஸ்க்கான யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அதுவும் போயிட்டுருக்குது. ஸோ அதை கிளியராக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் படத்தினுடைய எடிட்டரை பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எடிட்டை வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் வந்து படத்தினுடைய டைரக்டரும் அதுக்கான வேலையை ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபைனலாக யார் மேலே வரும்போது எதிர்பார்க்காத விதத்தில் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியுது. கடைசியாக கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு ஒரு பார்ட் 2க்கான ஒரு கண்டினியூஷன் பாயிண்ட்டும் வைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், இந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் வந்து பார்ட் 2 வந்ததுன்னா அதுவும் சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதே போல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் இப்போ தமிழில் வந்து பல படங்கள் இன்வெஸ்டிகேஷன்ன்ற பேரில் ரொம்பவே வந்து அது ஏன்னா இவங்க தானப்பா அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த படம் வந்து ரொம்பவே மாறுபட்டு மலையாள படங்களை தழுவி இல்லைன்னா அந்த படத்துக்கு ஈக்குவலாகவே சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட படங்கள் பார்க்கக்கூடிய அந்த சினிமா லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு செம்ம ட்ரீட் தாங்க சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான கேரக்டர் பிளே பண்ணியிருக்கிறாரு தமன்குமார் அவர்கள். அண்ட் அதே போல் இந்த படத்தில் MS பாஸ்கரா அவர்களாக இருக்கட்டும், இல்லை பழக்கருப்பையா அவர்களாக இருக்கட்டும், தீபா அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் வேலா ராமமூர்த்தி அவர்கள் சொல்லவே வேணாம், அவருடைய கேரக்டர் இன்னும் அட்டகாசம்.
அண்ட் மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஃபேமிலியாக எல்லாரும் போய் பார்த்து ரசிக்கலாம். ஸோ பயப்படுற விதமாவோ இல்லைனா வந்துட்டு முகசுழிக்கிற விதத்துலேயோ எந்த ஒரு காட்சியும் இதில் இல்லை. அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷல் பாராட்டு இந்த படத்தினுடைய டைரக்டர் மணிவர்மன் அவர்களுக்கு கொடுத்தே ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்து அது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற விதத்தில் அது ஸ்க்ரீன் பிளே அமைச்சு கொடுத்துருக்கிறதுக்காக. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் படத்துக்கு ஏற்ற கரெக்டான மியூசிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நல்ல ஒரு த்ரில்லர் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டிகேஷன் படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு நொடி படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.